எத்தனை தப்புங்க? ஒரு தப்பு பண்ணா பரவாயில்ல, அப்போ இவ்வளோலாம் பண்ணிட்டு இப்பதான் தெரியுதா? ஓ, அப்போ 24ல் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் அங்கீகாரம் போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாமகவுக்கு ரெகக்னிஷன் கொடுத்துருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. சிவி சண்முகம் அவர்கள் வந்து பார்க்கும்போது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்றது சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க மூக்க உடைச்ச மாதிரி இல்லையா, அசிங்கப்படுத்தின மாதிரி இல்லையா அதிமுகவை? உங்களுக்கு இருக்க அந்த 5% ஓட்டு அப்படின்றது பாதியா ஸ்பிளிட் ஆகுமா, இல்லை 10-90 20-80? அவருக்கு வந்து அது வந்து வெற்றி கூட்டணியா தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வரப்போவது பிஜேபி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களுக்கே தெரியும். சீமான் அவர்களே வந்து ரெகக்னிஷன் வாங்கிட்டாரு. இன்னாட பக்கம் கூட்டணியில் இருக்க திருமா அவர்கள் ரெகக்னிஷன் வாங்கிட்டாரு. நீங்க கூட்டணியிலும் இருக்கீங்க, தனித்தும் இருக்கீங்க, ரெண்டுல இருந்தும் உங்களால வாங்க முடியலையா? அப்ப காரணம் யாரு? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. பாமக என்னதான் சார் நடக்குது? கடந்த ஒரு மாசமே இந்த பாமக தான் டார்கெட். ஒரு பக்கம் இவர் பேட்டி தராரு, ஒரு பக்கம் மகன் ஒரு பேட்டி தராரு, இவர் என்ன துரோகம் மாட்டாருன்னு சொல்றாரு, ஒரு பக்கம் என்னால் நைட் தூங்கவே முடியல, தூக்கம் மாத்திரம் போட்டாட தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு ராமதாஸ் கண்ணீர் விடுறாரு. என்னதான் சார் நடக்குது? அதுதான் யாருக்குமே தெரியல என்ன நடக்குது அப்படின்னு. இவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ன்றாரு, அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம். ஐயா அவர்கள் படம் இல்லாமையே வந்து ஏதோ அழைப்பு தர சம்திங் ஏதோ அறிக்கை அப்படின்னு ஏதோ சொன்னாங்க, நான் பார்த்தேன் இதுலேயோ ஒன்றுத்தில். இது சரியில்லைங்க. நான் தான் வந்து தலைவர் அப்படின்னா எத்தனை நாளைக்குங்க? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேர்ம் இல்லை 2 டேர்ம். ஆனால் நிரந்தரமாக நானே தலைவர் அப்படின்றது வந்து ஜனநாயகம் கிடையாது இல்லையா? இல்லை கொடுத்தார் சார், கொடுத்து வாய்ப்பு கொடுத்து பார்த்தல அன்புமணிக்கு. சரி, அதை சரியா பயன்படுத்தல தானே அவரோட குற்றச்சாட்டு. ஓ, அப்போ நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க, அவர் தான் சரியா பயன்படுத்தல. எப்படி எனக்கு சொல்லுங்க? அவர்கள் தலைவராக்கன நீ கட்சியோட அங்கீகாரமே இல்லையே. நீ தொட்டத்துணர்வு பிஜேபி கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ஓட் பேங்க் இல்ல, கட்சி அங்கீகாரம் போச்சு அப்படின்னு தானே குற்றச்சாட்டாரு. ஓ, அப்ப 24ல் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் அங்கீகாரம் போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாமகவுக்கு ரெகக்னிஷன் கொடுத்துருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இப்படின்னு என்ன நம்ம சொல்றீங்களா? பாமகவுடைய அங்கீகாரம் எப்போ போச்சு? எத்தனை வருஷமா அங்கீகாரம் இல்லாமையே அவங்க இருக்காங்க. தனித்து நிற்கிற அண்ணன் சீமான் அவர்களே வந்து ரெகக்னிஷன் வாங்கிட்டாரு. இன்னாட பக்கம் கூட்டணியில் இருக்க திருமா அவர்கள் ரெகக்னிஷன் வாங்கிட்டாரு. நீங்க கூட்டணியிலும் இருக்கீங்க, தனித்தும் இருக்கீங்க, ரெண்டுல இருந்தும் உங்களால வாங்க முடியலையா? அப்ப காரணம் யாரு? 2016ல் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு தனியா போட்டி போட்டாங்க. எப்படி ஐயா அவர்களது பர்மிஷன் இல்லாம தான் அந்த மாதிரி நடந்ததா? சொல்றாரு திருப்பி திருப்பி. அது மாதிரி வந்து குடும்ப உறுப்பினர்கள் அவங்க அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொன்னோம், அதை மீறி நான் இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு சார். எத்தனை தடவை ராஜ்யசபா எம்பி ஆக்குவீங்க, இல்லைன்னா இங்க எம்பி ஆக்குவீங்க, இல்லைன்னா மந்திரி ஆக்குவீங்க, இல்லை தலைவர் ஆக்குவீங்க, இல்லை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லுவீங்க, தனித்தனிக்கிறேன்னு சொல்லுவீங்க. எத்தனை தப்புங்க? ஒரு தப்பு பண்ணா பரவாயில்ல, அப்போ இவ்வளோலாம் பண்ணிட்டு இப்பதான் தெரியுதா? அதுதான் எனக்கு புரியல. இவ்வளோ நடந்திருக்கு. சரி, ஏதோ ஒன்னே ஒன்று, ஒரு தடவை ஒரு எலெக்ஷனில் நிறுத்துறார், இல்லை வந்து ஒரு டேர்ம் மந்திரி ஆக்குறார், இல்லை ஒரு எம்பி ஆக்குறார் அப்படின்னு ஒன்று இன்சிடென்ட் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் கரெக்டு, அவருக்கு அந்த சீட்டு கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கின்றது. அப்போது இப்போ தான் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா சரி ரைட்டு, தப்பு பண்ணிட்டேன், இப்போ அதை எப்படி கரெக்ட் பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தலைவர் ஆகிட்டு, அவர் தான் செயல் தலைவர் ஆகிட்டாரு, நான் தான் இனிமேல் தலைவர்னு சொல்லுறேன், தலைவர் நானே, ரைட். என்ன பண்ண போகிறீங்க? எப்படி கூட்டணி வச்சு நடத்த போகிறீங்களா, இல்லை தனியாக நிற்க போகிறீங்களா? என்ன மாதிரியாக நீங்கள் கட்சியை கொண்டு போக போகிறீங்க? இப்போ கட்சியில் இருக்க நிர்வாகிகள்லாம் என்ன முடிவு எடுப்பாங்க? இன்னைக்கு நிர்வாகிகள்லாம் அதிமுக பக்கம் கொஞ்சம் போயிருக்காங்க, பாஜக பக்கமும் கொஞ்சம் பேர் போவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே ஒன்றா தானே இருக்காங்க, அதனால் எங்கே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சில பேர் திமுக பக்கம் போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது, சில பேர் வந்து தாவேகா பக்கம் போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா புதுசாக ஆரம்பித்த கட்சி போனால் வந்து ஒரு நிர்வாகி போஸ்ட் கொடுப்பாங்கன்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ பாமக எங்கே இருக்கும்? நம்ம ஆரம்பித்த கட்சி இல்லை, அவர் என்ன பெருசாக சாதிக்கலை, தப்பு பண்ணிட்டார் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லுங்க. சும்மா அங்கீகாரம் வாங்கலை அப்படின்னா நீங்களும் தானே கூட இருந்தீங்க எத்தனை வருஷமா, அங்கீகாரம் வாங்கலைன்னு தெரியுது இல்லை? அப்போ ஏதாவது கட்சியை வழி நடத்துவதற்கு என்ன சொல்லியிருக்கணும், என்ன செஞ்சுருக்கணும்? வந்து கூட்டு முடிவு தானே. இல்லை 2021 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சதே எனக்கு தெரியாதுங்க. நான் காலையில் எழுந்து பார்க்குறேன், தடபுள்ள சமையல் நடக்குது, அதுக்கப்புறம் அண்ணாமலை உள்ளே வராரு, எல்லாம் வர்றாங்க, எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு சார். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது எப்படி சார்? அதாவது சிவி சண்முகம் அவர்கள் போய் பார்த்தார், ஐயா அவர்களை தான் பார்த்து பேசிட்டு வந்தார். அப்போ என்ன சொன்னாங்க? இது அரசியல் நிமித்தமான சம்பந்தம் கிடையாது, சந்திப்பு கிடையாதுன்னாரு, மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஐயா தானே சந்திச்சு பேசினாரு, அப்போவே கூட்டணி பேசியிருக்கிறதா பேசியிருக்கலாம்ல. ஆமாம், 2 தடவை அமிச்சாங்கல்ல சிவி சண்முகம் அவர்களை, ஏன் பேசலை? இது யாராவது பதில் சொல்லுங்க. ஏதோ அன்புமணி அவர்களை போய் பார்த்துட்டு வந்தார் அப்படின்னா கூட ரைட்டு, அதான் அவர் ஏதோ பேசினாருங்க, எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் ஐயாவை தானே போய் பார்த்துட்டு வந்தார்.
எப்படி அந்த நேரத்தில் வந்து பர்சனலாக எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு சும்மா அப்படி பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருப்பாரு. அது வந்து கூட்டணி சம்பந்தமான சந்திப்புன்னு உலகத்துக்கே தெரியும், நல்லா தெரியும், நடந்திருக்குன்னு தெரியும். அப்புறம் ஏன் இல்லைன்னு சொல்லணும்? அப்போ நீங்கள் அன்புமணி அவர்களை மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும்? இல்லை, நேற்று ஈவினிங் நான் பார்த்துட்டு வரேன், இன்னைக்கு காலையில் கூட்டி மாறிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி சிவி சண்முகமே அன்னைக்கு புலம்பினாரு. ஏங்க நடந்திருக்கு சார் நைட்? இல்லை அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு இவர் விரும்பினார், பாஜகவுடன் கூட்டணின்னு அவர் விரும்பினார் அப்படின்னு சொன்னால் அப்போ சிவி சண்முகம் அவர்கள் வந்து பார்க்கும்போது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்றது சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க மூக்க உடைச்ச மாதிரி இல்லையா, அசிங்கப்படுத்தின மாதிரி இல்லையா அதிமுகவை? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா சார். என்ன சும்மாவா போயிட்டு வந்திருப்பாரு அவரு? அப்போ இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க, அவ்வளோ அசிங்கப்பட்டும் 2வது தடவை அமிச்சாங்க. அப்போவே அவர் முடிவு எடுத்திருக்க வேண்டியது தானே. ஏன் வந்து ஐயா அவர்கள் வந்து ஆமாங்க இந்த மாதிரி சிவி சண்முகம் வந்து என்னை சந்திச்சார், கூட்டணி பற்றி பேசினார், நாங்கள் இத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறோம் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லியிருந்தா யாராவது மறுபேச்சு பேசியிருப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏன் சொல்லலை? இதுக்கெல்லாம் யாராவது பதில் சொல்றீங்கன்னா அப்புறம் இன்னைக்கு வந்து அன்புமணி செஞ்சது சரியா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். இல்லை அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? அன்னைக்கு நைட்டு வந்து இந்த சைடு அன்புமணிக்கு காலை பிடிச்சி கதறாங்க, இந்த சைடு சௌமியா கதறாங்க, வேற வழியிலன்னு சொன்னவர் அடுத்த நாள் எப்படி சார் எனக்கு தெரியல, பிஜேபியோட கூட்டணி வச்சது எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு சார். எப்படி சார்? நான் கேட்குறேன், கட்சியில் வந்து பல விஷயங்கள் நடக்கும், அதையெல்லாம் வந்து பொதுவில் பேசுறது சரியில்லை. வழக்கமாக என்ன நடக்கும்னா இந்த கட்சியை விட்டு வெளில போகிறோம் அப்படின்னும் போது, இல்லை கட்சிக்குள்ளே இவரை கட்டம் கட்டணும் அப்படின்னும் போது, இவரா போவாரா நம்மளா தள்ளலாமா அப்படின்னும் போது இந்த மாதிரியெல்லாம் சில பேர் பேசுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அந்த கட்சியை விட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்க உடனே இங்கே இருக்கும்போது இவன் என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா அப்படின்னு இவங்க வந்து கழுவி ஊற்றுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதையே வந்து நான் சரின்னு சொல்ல மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன். நேற்று வரைக்கும் ஒன்றா தானே இருந்தீங்க, அப்புறம் இன்னைக்கு என்ன வெளில வந்தோடனே இந்த மாதிரிலாம் பேசி நிற்கிறீங்க. வந்தாச்சா ரைட், அத்தோட விட்டுரு, அவன் வழி உனக்கு என் வழி எனக்கு, நாங்கள் பாட்டுக்கு போய் நிற்கிறோம், படுசெல்லாம் கிளறாத. இதுதான் வந்து நான் சொல்கிற கருத்து. ஆனால் இங்கே வந்து இது கட்சி மட்டும் இல்லை, குடும்பம். இல்லை கட்சி பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா சார்? இது குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம். எங்கே வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? இதில் வேற எந்த நிர்வாகிக்காவது இதில் பிரச்சனை இருக்குதா? கட்சிக்குள்ள குழப்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்கலாம். அப்போ அந்த கட்சிக்குள்ள குழப்பம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் சசிகலா அவர்கள், ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள், ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள், 3 பேரும் இல்லை டிடி விட்டுருங்க, ஏன்னா அவரும் சசிகலா ஒரே குடும்பம் ஆயிரும், அதனால தான் நான் அவரை விட்டுட்டேன். இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா 3 பேரும் ஒரே குடும்பமா? இல்ல கிடையாது. அப்போ அந்த கட்சியில் குழப்பம், ரைட்டா? இங்க எடுத்துக்கங்க பிரச்சனை. இங்க ஐயா அவர்கள், அன்புமணி அவர்கள், சௌமியா அவர்கள், இங்கிட்ட முகுந்தன் ஒரு பக்கம், அவரையும் சரி, எல்லா குடும்பம் தானே. அப்புறம் போய் கட்சியில் பிரச்சனைன்னு சொல்லி நிற்கிறீங்க நீங்க. அதனால இது கட்சி பிரச்சனை கிடையாது. வேற யாராவது நிர்வாகி இருக்காங்களா? அவர் ஐயோ நான் எங்க போறதுன்னு முடிச்சு நிற்கிறேன் அப்படின்றாரு ஒருத்தர், ஜி.கே. மணி அவர்கள். ஸோ மற்றவங்களோட இல்லை, ஒன்று செத்துறணும் இல்லைன்னா எங்கேயாவது கிளம்பிடணும் சொன்னாரா? ஆமா, நான் அதை சொல்ல விரும்பல, நீங்க சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வந்து விரக்தி அடைந்து போயிருக்கார்கள். அப்ப பிரச்சனை குடும்பத்துல. இந்த குடும்ப பிரச்சனையை நீங்க கட்சி பிரச்சனையாக்கி கட்சிக்காரங்கள்லாம் வந்து வெறுத்து ஓடுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா அப்புறம் அந்த கட்சி நாளைக்கு என்ன ஆகும்னு யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? ஐயா அவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கினார் அப்படின்னு எனக்கு தெரியுங்க. அதெல்லாம் தானா மக்கள் வந்து உருவாக்கின இயக்கம் அது பாமகன்றது. மற்றவங்க மாதிரிலாம் வந்து இப்போ அதிமுக அப்படின்றது வந்து எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு தனி மனிதருடைய செல்வாக்குக்காக திமுகலேருந்து உடைச்சிட்டு வந்தது. திமுக வந்து இவங்க பட்டி தொட்டியெல்லாம் அந்த கொள்கை சித்தாந்தம் அதை பேசி பேசி கிராமங்கள் தோறும் தெருக்கள் தோறும் பேசி பேசி வளர்த்த கட்சி திமுக. மறுக்க முடியாது. பாமக அப்படின்றது அப்படிலாம் இல்லை, அந்த ஒரு மக்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் இயக்கமாக உருவானது பாமக. ஆனால் நாத்தாக்கா கூட ரெகக்னிஷன் வாங்கிடுச்சு. தனியாக நிற்கிற நாத்தாக்கா இவங்களால வாங்க முடியல அப்படின்னும் போது ஆரம்பத்துலேருந்தே ஏதோ தப்பு அப்படின்னு புரியுது இல்லையா? சரியான பாதையில் போகல அந்த கட்சி. இல்லை அவரே சொல்கிறார், 35 வயசில் என் பையனை வந்து எம்பி ஆக்குனது பெரிய தப்பு. ஸோ அப்போலேருந்து அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். எப்படி சார்? இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இத்தனை வருஷமாக தெரியாமல் இப்போ தான் அந்த தப்பு தெரியுதா? 35 வயசில் எம்பி ஆகிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் எப்படியும் ஒரு 48-50 வயசு. இத்தனை வருஷமாக எப்படி தெரியாமல் போச்சு? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை என்ன நடந்திருக்கு சார்? இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தொடர்ச்சியாக வந்து ஒரு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னை வந்து தள்ளிவிட பார்த்தான், துப்பாக்கி தான் சுற்றுப்பான், என் மனைவியை வந்து பாட்டிலால் அடைக்கிறான், இப்படிலாம் சொல்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு சார்? அது என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, பட் நடக்கிறது சரியில்லைன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இது கட்சி வந்து ஒன்றும் இல்லாமல் போகுதுங்க. இப்போ தேர்தல் வேற நெருங்கி கொண்டு இருக்கின்றது. இப்போ நீங்கள் போயிட்டு கூட்டணின்னு சொன்னால் யார்கிட்ட வந்து கூட்டணி பேசுவாங்க? யார்கிட்ட கட்சி இருக்குது அதுவே தெரியலல்ல. அன்புமணியா ராமதாஸா? அங்கே போய் ஒருத்தர் பேசுறது ஒன்று செய்யலாமா? இப்போ சிவி சண்முகம் அவர்கள் வந்து ஐயா கிட்ட போய் பேசட்டும், வேலுமணி அவர்கள் வந்து அன்புமணி அவர்கள்ட்ட வந்து பேசும். ஏன்னா மணி கரெக்டாக இருக்கும். இப்படி பேசினா கூட்டணி உருப்பிடுமா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இல்லை 2 பேரும் ஒன்றா வாங்க
அப்போ தான் சீட்டு கொடுப்போம். இல்லை 2 பேரும் தனியாக நிற்கிறானா யாராவது கூட்டணி பேச வருவாங்களா சார்? எப்படி செய்யலாமே? பாமகக்கு 20 சீட் அப்படின்னா அவருக்கு 20 இவருக்கு 20, கட்சிக்கும் 40 சீட்டு கட்சா மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா? யாரும் கொடுக்கும். நல்லா இருக்கு சார். பட் ஓட் பேங்க் இருக்குமா? முதல்ல ஓட்டே இருக்குமா அவங்க அதான் சொல்லுவாங்க. ஏங்க யார் பக்கம் சப்போர்ட் இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. அவங்க கட்சி தொண்டர்கள் அவருக்கா இவருக்கா, அப்புறம் நாங்கள் யாருக்கு சீட்டு கொடுக்க முடியும்? அவருக்கு கொடுத்தா உங்களோட பகச்சிக்கிற மாதிரி ஆகும், உங்களுக்கு கொடுத்தா அவரை பகச்சிக்கிற மாதிரி ஆகும். 2 பேரையும் பகச்சிக்கணும் இல்லை ஒருத்தர் பகச்சிக்கணும், யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு இருக்க அந்த 5% ஓட்டு அப்படின்றது பாதியாக ஸ்பிளிட் ஆகுமா இல்லை 10, 90, 20, 80 எப்படி மாறுன்றது யாருக்குமே தெரியாது. அந்த எத்தனை % யார்கிட்ட இருக்குன்றதும் யாருக்குமே தெரியாது. இல்லை ஒட்டுக்கா எல்லாமே வேற பக்கம் போயிடுறாங்களா அப்படின்றதும் தெரியாது. இதில் திமுக பக்கம் போகிறாங்க, பாஜக பக்கம் போகிறாங்கன்னா இதில் பாமக இனிமேல் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பக்கம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அப்போ நாங்கள் டைரெக்டாகவே எங்கள் கட்சிக்கு இழுத்துட்டு போகிறோம், நாங்கள் எதுக்கு உங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்? ஸோ இவங்க முதல்ல இந்த பிரச்சனை தீரும்னு எனக்கு தெரியல. ட்ரா அப்படின்னு சொல்லிக்கிறாரு, எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு தெரியல. இல்லை தினம் தானே அதிகமாகிட்டு தானே சார் இருக்குது. பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் மக்கள்லாம் டெய்லி வர்றாங்க, 600 பேர் 500 பேர் பார்த்துட்டு இருக்காங்க டெய்லி அப்படின்னா சொல்கிறாரு. இங்கிட்ட ஒரு பக்கம் வழக்கறிஞர் பாலுவை நீக்கிட்டாரு. இப்போ அவர் எந்த பக்கம் போயிருக்காருன்னு அதுவும் தெரியல. வேறுங்க இது ஒரு சொல்யூஷன் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் த டைம் இஸ் ஆன் இஸ் சைடு. அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக இருக்குது. அதுக்குள்ளே கட்சியை ஒரு அளவுக்கு அவர் கையில் கொண்டு வந்துடுவார். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ராமதாஸ் தான் உருவாக்குறது கட்சியை, அதனால எல்லாமே ராமதாஸ் பக்கம் தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? ஒருத்தர் பாருங்க, அன்புமணி அவர்களும் ஒருத்தனை வருஷம் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் தானே இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் யாரும் இருக்க மாட்டாங்களா? ஆனால் அன்புமணி மேலே ஒரு இது இருக்குல்ல சார், ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இவர் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாரு. ஓப்பனாக ஜிகேஎம்லாம் இந்த அளவுக்கு பேசினான்னு எல்லாரும் பார்த்தோம் ப்ரெஸ் மீட்டில். அப்படிங்கும்போது அந்த ஒரு எல்லா கட்சியிலும் இதெல்லாம் சகஜம்தாங்க. இதெல்லாம் சில பேர் வெளில சொல்லிப்பாங்க, சில பேர் வெளில சொல்ல மாட்டாங்க. தூக்கி வெளில போடு இப்படிலாம் நம்ம பார்த்துக்கிறோம். அது என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. நீல சட்டை வெளில போ, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாம் கட்சினா ஒரு நிர்வாகியோட துண்டுபட போகும்போது எதுக்கு இங்கே வந்த, உன்னை யாரும் வர சொன்னது, யாராவது வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்கல. எல்லாம் கரெக்டு தாங்க. கட்சின்னா இப்படி தாங்க இருக்கும், தலைவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. எந்த கட்சியில் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதெல்லாம் கட்சிக்காரங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாம தான் பெருசாக பேசிகிட்டு இருப்போம். அவங்க தலைவர் என்ன சொன்னாலும், தலைவர் அடித்தாலும் ஆஹா தலைவர் என் கையை தொட்டு அடித்து விட்டார்னு சந்தோஷப்படுறவங்க தான் தொண்டர்கள். மற்றவங்க ஒன்றா இதை பெருசாக பேசலாமே தவிர கட்சிக்குள்ளலாம் இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அன்புமணி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி போகணும் டிமாண்ட் வைக்க காரணம் என்ன சார்? அவருக்கு அது வெற்றி கூட்டணியாக தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வரப்போவது பிஜேபி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களுக்கே தெரியும். அதனால ரைட்டு நம்ம ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா வெற்றி கூட்டணியோட இருக்கலாம், புள்ளி கூட்டணியோட போய் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அடுத்தது நீங்கள் பாஜக இல்லைன்னா உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன? அதிமுக. திமுக பக்கம் போக முடியாது. அண்ட் அதிமுகவில் 21 தோற்று போனாங்க. அது பாஜக கூட்டணியோட இருக்கும் பொழுதே தோற்று போனாங்க. பாஜக விட்டு வெளில வந்த பிறகு அவங்க எப்படி ஜெயிப்பாங்க? அண்டு பாராளுமன்ற தேர்தலும் போது அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருந்தார். பாஜகவுக்கு ஒரு பெரிய ட்ராக்ஷன் இருந்தது, மொமெண்டம் இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதனால அவர் பாஜகவோட போனோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதிமுகவோட போய் என்ன பண்ண போறீங்க? இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. புள்ளி கூட்டணி திமுக பக்கம் போயிருந்தாலாவது சரி ரைட்டு, ஏதோ தோல்வி அடைந்த எதிர்கட்சி பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாஜக பக்கம் போனால் ஜெயிச்ச ஆளுங்கட்சி பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதிமுக பக்கம் போய் ஜெயிக்கிறாருன்னு கூட வச்சுக்காங்க. எந்த பக்கம் இருப்பீங்க நீங்க? யாருமே சேர்ந்த மாட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு அந்த பக்கம் போனோம்? அவர் கரெக்டாக தான் முடிவு எடுத்தாரு. இந்த தந்தை மகன் சண்டையில் பிஜேபி ஏதாவது கோல் பண்ணிருக்கா? எப்படி சார் கோல் பண்ணியிருக்கா? ஏங்க எல்லாத்துக்கும் நீங்கள் உடனே பிஜேபி சொல்லுங்க. விட்டா ஈரான் இஸ்ரேல் சண்டை கூட பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க போல இது. அது அங்கே ஒருத்தர் இருக்காரு, எங்கேயாவது நடந்ததுன்னா ஆமாம் நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன் அப்படின்னு பாருங்க ட்ரம்ப்பு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாத்தையும் அண்ணாமலை தள்ள போடுங்க, அவர் தான் குழப்பி விட்டாரு அப்படின்னு. ஏங்க நான் தான் கேட்குறேன், சரி அண்ணாமலை வந்தார், உங்கள் வீட்டுக்கு வந்தார், விருந்து சாப்பிட்டாரு, பாஜகவோட அலையன்ஸ் வச்சாருன்னா அப்போ சண்முகோட தானே வந்தார், நீங்கள் ஏன் அலையன்ஸுக்கு போல? அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். இல்லை சார், இந்த சண்டைக்கு அப்புறம் அந்த ஆடிட்டர் குருமூர்த்திலாம் போய் பார்த்துருக்காரு, கேட்டால் நட்பு ரீதியாக பார்க்க வந்தேன் அப்படிலாம் சொல்கிறாரு சார். அவர் ஏன் பார்த்தாருன்னு அவர் சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது பொய் செய்தி அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துட்டாருங்க. இது ட்ரா அப்படின்ட்டாரு. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இழுத்தடிக்காது. ரப்பர் பேண்ட் ஒரு அளவுக்கு தாங்க இழுக்கலாம், அதுக்கு மேலே இழுத்திங்கன்னா டொப்புன்னு அறந்துடும், கையில் டொப்புன்னு பட்டுரும். அதான் எப்படியே இழுத்துக்கின்னு போச்சு அப்படின்னா ஐ திங்க் அன்புமணி கட்சியை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவார் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி ஆண்டனி.